ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். RD-93MA ஒரு அப்கிரேடட் ரஷ்ய இன்ஜின். இது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட இருக்கு. இது மோடி அரசாங்கத்தின் மிகப்பெரிய டிப்ளோமேட்டிக் ஃபெயிலியர். மோடி அரசாங்கம் இதை தடுக்க தவறி இருக்கு அப்படின்னு RD-93MA அப்படிங்கிற ஒரு இன்ஜினை வச்சு இப்ப மிகப்பெரிய அரசியல் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்ன? சமீபத்துல லேட்டஸ்டா வந்த செய்தி என்னன்னா, இதை முழுமையா ரஷ்ய அரசாங்கம் மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. RD-93MA இன்ஜின் ஏன் இவ்வளவு பெருசா இப்ப இந்தியால பேசப்பட்டுக்கிட்டு அரசியலாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். ஃபர்ஸ்ட், இந்த இன்ஜின் பிரச்சனை அப்படிங்கிறது எழும்புனதா இல்ல எழுப்பப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இந்த செய்தியானது எப்ப வருதுன்னா, நம்மளுடைய ஏர் சீஃப் மார்ஷல் அவர்கள் கம்ப்ளீட்டா ஒரு டேட்டாவை கொடுக்குறாரு. எத்தனை போர் விமானங்களை நாங்க பாகிஸ்தானுடையத ஆபரேஷன் சிந்தூர்ல சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 12 போர் விமானங்கள், ஏவாக்ஸ் எல்லாம் சேர்த்து 12 போர் விமானங்கள் பாகிஸ்தானுடையத சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதுல அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸான F-16 மற்றும் JF-17 போன்ற போர் விமானங்களை நாங்க வானத்திலே வச்சு டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு அவரு கிளைம் பண்றாரு. இது ஒரு செய்தி. இதே நேரத்துல POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா கூட எங்களை சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஆர்மி சீஃப் பேசுறாரு. நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களும் இதை பத்தி பேசியிருக்கிறாரு. இது மாதிரி பேசிக்கிட்டு இது மாதிரி ஒரு கலவரமா இருக்கும் நேரத்துலதான் இந்த செய்தியானது வெளியிடப்படுது. ஒரு பிரபல நியூஸ் மேகசைன் தான் அவங்க தான் இந்த செய்தியை ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா அவங்களுடைய அட்வான்ஸ்டு வேரியண்டான RD-93 அப்படிங்கிற இன்ஜினோடைய RD-93MA அப்படிங்கிற புது வேரியண்ட்டை இப்ப பாகிஸ்தானின் JF-17 தண்டர் அப்படிங்கிற Block 3 ஃபைட்டர் ஜெட்டுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு. இதுதான் இப்ப பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. போச்சு, ரஷ்யா அவங்களுடைய அட்வான்ஸ்டு இன்ஜினை பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்டுக்கு பொறுத்தறதுக்கு கொடுக்குறாங்க. மோடி அரசாங்கம் என்னதான் ரஷ்யா ஃப்ரெண்டு, புட்டின் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை தடுக்க தவறிட்டாங்க. மிகப்பெரிய டிப்ளோமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இது ஒரு மேகசைனால எழுப்பப்பட்ட செய்தி. அது குறிப்பா எந்த நேரத்துல எழுப்பப்பட்ட செய்தி அப்படிங்கிறது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் ரொம்ப டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் வியான் அப்படிங்கிற சேனலுக்கு ரஷ்யாவின் சில பேரே சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி நாங்க RD-93MA இன்ஜினை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறத பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்கல. நாங்க கொடுக்குறோம் சொன்னது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு அவங்க சொன்னதுல இருந்து பிஜேபியின் பல முக்கிய தலைவர்களும் இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு ரஷ்யா சார்பாக வந்தது இன்னும் இவங்க முடிவு செய்யல அப்படிங்கிறது தான். இதுதான் இப்போதைக்கு நடந்த செய்தி. ஆனா இந்த RD-93MA இன்ஜின் ஏன் இவ்வளவு பெருசா பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது இவ்வளவு பெருசா பேசப்படுறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் கிட்ட 150க்கும் மேற்பட்ட JF-17 அப்படிங்கிற போர் விமானம் இருந்துகிட்டு இருக்கு. Block 1, Block 3 அப்படின்னு 3 வேரியண்ட்டையுமே சேர்த்து 150க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் அவங்களுடைய விமானப்படையில இயங்கிட்டு இருக்கு. அதுல எல்லாத்திலுமே RD-93 அப்படிங்கிற இன்ஜின் தான் இருக்கு. அது யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவின் இன்ஜின் தான். அப்ப ஏற்கனவே ரஷ்யாவுடைய இன்ஜின் பொருத்தப்பட்ட போர் விமானங்கள் பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு இருக்கு. அதை பயன்படுத்தி நமக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர்லயும் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. இது பெரிய விஷயமா இல்ல. ஆனா அட்வான்ஸ்டு வேரியன்ட் இவங்க கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப இது பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. சரி, இப்ப அந்த அட்வான்ஸ்டு வேரியன்ட்டுக்கும் இப்ப இருக்கும் வேரியன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ரெண்டுமே ஒரு டர்போ ஃபேன் இன்ஜின் தான். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேறுபடுது. அதாவது RD-93 அப்படிங்கிற இன்ஜின் ஒரு 3rd ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கான இன்ஜின். என்னதான் JF-17 ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டரா இருந்தாலுமே அதோடைய இன்ஜின் அப்படிங்கிறது 3rd ஜெனரேஷன் தான். ஸ்டில் இந்த போர் விமானம் அட்வான்ஸ்டு கேப்பபிலிட்டி கொண்ட போர் விமானம் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ண செய்யவில்லை. ஜஸ்ட் அது RD-93 அப்படிங்கிற இன்ஜின் தான் பயன்படுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ரஷ்யர்களே இந்த RD-93 அப்படிங்கிற இன்ஜின் அவங்களுடைய MiG-29 போர் விமானத்துல தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதோட அட்வான்ஸ்டு வேரியன்ட் தான் இந்த MA அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடிய RD-93MA. இது அதுல இருந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சும்மா 12% ட்ரஸ்ட் ஆனது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது RD-93 அப்படிங்கிறது ஒரு 83ல இருந்து 84.4 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை தருது அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஆக்சுவலா அதான் தருது. அதுல இருந்து இது ஒரு 94.5 இல்ல 95 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை தரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. இது போக இந்த அட்வான்ஸ்டு வேரியன்ட்ல ஆபரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ஹான்ஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்யர்கள் சொல்றாங்க. தெர்மல் எஃபிஷியன்சி இதுல இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபேன்ஸ், டர்போ ஃபேன் இன்ஜின் சொன்ன பார்த்தீங்களா, அதனால ஃபேன்ஸ் முன்னோட இப்ப கொஞ்சம் இதுல பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ ஓவராலா இது ஒரு 12% இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்டு ட்ரஸ்ட் இது குடுக்குது. ஸோ இதுதான் இதோடைய அப்கிரேடோடைய ரிசல்ட்ஸ். இப்ப இத குடுக்கறதுனால தான் போச்சுன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த RD-93ME இன்ஜின் கொண்ட JF-17 Block 3 அப்படிங்கிற போர் விமானத்த இப்போதைய இந்தியாவின் போர் விமானத்தோட நம்ம கம்பேர் பண்ணணும்னா, நமக்கு வரப்போகும் தேஜஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட்டோட தான் நம்மனால கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா, அதுதான் ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 83 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்ட தருது. அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு மேட்ச் கூட பண்ண முடியாது. ஓகேன்னு இருக்கக்கூடிய ஜெட் அவ்வளோதான். பட் ஏவியானிக்ஸ், ஃப்ளை பை ஒயர் மத்த கேட்டகரில எல்லாமே நம்ம ரஃபேலே போதும் அவங்களுக்கு. பட் இன்ஜின் த்ரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பின்னடைவு. சப்போஸ் நம்ம தேஜஸ் மார்க் 2 அப்படின்னு வந்துச்சுன்னா, அதோடைய F414 இன்ஜினோட வருது இல்லையா? அதனால அது 95 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் வருது. ஸோ ஈஸியா நம்ம பைபாஸ் பண்ணிறலாம். இந்த RD-93MA இன்ஜின் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல. ஸோ குடுக்கப்படல அப்படிங்கிறது ரஷ்யா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் குடுக்கப்பட்டா என்ன அப்படிங்கிறது தான் இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப இந்த RD-93 அப்படிங்கிற இன்ஜினுடைய பஞ்சாயத்து எப்ப இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, JF-17 பாகிஸ்தானுடைய விமானப்படையில இன்ஜெக்ட் செய்யும்போது தான். மார்ச் 2007ல இருந்து பாகிஸ்தான் அவங்களுடைய விமானப்படையில JF-17 பிளாக் 1ல இருந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டை இன்டெக்ட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 அப்படின்னு இப்ப அட்வான்ஸ்டு வேரியண்டா போயிட்டு இருக்கிறாங்க. அது என்னப்பா பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3ன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. ஒவ்வொரு வெர்ஷன் அப்கிரேட் தான் உங்க பிளாக் 1, 2, 3 அப்படின்னு செக்மெண்டா வச்சிருக்காங்க. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. அண்ட் இந்த JF-17 அப்படிங்கிறது பாகிஸ்தான் மற்றும் சைனா இணைந்து உருவாக்கிய ஒரு போர் விமானம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது ஒரு அட்வான்ஸ்டு ஃபோர்த் ஜென் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதை பத்தி ரஷ்யர்களே ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதை நான் என்ன அப்படின்னு நான் அடுத்தது சொல்றேன். ஸோ சுமார் 150க்கும் மேற்பட்ட JF-17 போர் விமானங்கள் பாகிஸ்தான் 2006ல இருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப 2006ல இருந்தே இதை தடுக்காம இப்ப ஏன் தடுக்கல அப்படின்னு கேள்வி வருதா அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி வரலாம். பட் 2006ல இருந்தே இந்த ஒரு சப்ளையை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இந்திய அரசாங்கம் சார்பா எடுக்கப்பட்டுட்டு தான் இருந்தது. 2006க்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்தேன்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த இன்ஜின் விவகாரம் நியூஸ் லீக் ஆன உடனே அப்ப இருந்தே நம்ம இந்திய அரசாங்கம் டிப்ளமேட்டிக் ஸ்டெப்ஸ் எடுத்து இது மாதிரி பாகிஸ்தானுக்கு நீங்க அந்த JF-17ங்கிற போர் விமானத்திற்கு உங்களுடைய RD-93 அப்படிங்கிற இன்ஜினை தரக்கூடாது அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இந்தியா ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு படி மேல போய் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் பண்ணி அதை வச்சு இது மாதிரி நான் உங்ககிட்ட அதிகமா கொள்முதல் பண்ண பாத்தீங்களா? சோ நீங்க பாகிஸ்தானுக்கு அந்த இன்ஜினை கொடுக்கறத கைவிடுங்க, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ரஷ்யா கிட்ட இவங்க பேசி பார்த்திருக்கிறாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகல. இவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னு இருந்தாலுமே, ஸ்பெஷல் அண்ட் பிரிவிலேஜ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஆஃப் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல தான் இந்த ஒரு கன்சிடரேஷனை வச்சாங்க. ஏன்னா நம்ம சிம்பிளா போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு, நீ அவனுக்கு இதை கொடுக்க கூடாது, அவனுக்கு இதை கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொன்னா, அது அவ்வளவு பெருசா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரிவிலேஜ் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பிரிவிலேஜ் மூலியமா தான் இவங்க இது மாதிரி டாக்ஸே கொண்டு போயிருக்காங்க. இதை ரஷ்யா நேரடியா பாகிஸ்தானுக்கே கொடுத்தாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு கேமே நடந்திருக்கு. இது ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சைனா மற்றும் பாகிஸ்தான் இணைஞ்சு உருவாக்குனாங்க அப்படின்னு. அப்ப இதற்கான இன்ஜினை சைனா அவங்க பேர்ல கோட் பண்ணி வாங்கியிருக்காங்க. எனக்கு 150, 200 இன்ஜின் வேணும் ரஷ்யா, உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கியிருக்காங்க. அப்படி சீனா வாங்கின இன்ஜினை பாகிஸ்தானுக்கு ரீசப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு ரஷ்யா நம்ம கிட்ட என்ன பேசுனாங்கன்னா, இந்த மாதிரி சைனா தான் என்கிட்ட இன்ஜின் கேட்டான், நான் சைனாக்கு தான் இன்ஜின் கொடுத்தேன், அது பாகிஸ்தானுக்கு போனது எனக்கு தெரியாது, இப்படி போய் இப்படி சிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல பேசியிருக்காங்க. அண்ட் அதை பேசினது மட்டும் இல்லாம உங்க கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இதை பத்தி இவ்வளவு நீங்க கவலைப்படுறீங்க? RD-93ங்கிற இன்ஜின் ஒரு 3ஆம் தலைமுறை இன்ஜின் தான், MiG-29ல தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா உங்ககிட்ட Su-30 MKI இருக்கே, 4th ஜென் ஃபைட்டர் ஜெட் அவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்களே, ஏன் இந்த ஒரு இன்ஜினை பாகிஸ்தான் கைக்கு போறது? அதுவும் JF-17 ஒரு 3ஆம் தலைமுறை போர் விமானம் தான் இருக்க போகுது. அதை பத்தி ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நம்மகிட்டயே ரஷ்யா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆக இப்படிதான் இந்த 150க்கும் மேற்பட்ட போர் விமானங்களுக்கான RD-93 அப்படிங்கிற 3ஆம் தலைமுறை இன்ஜின் ஆனது ரஷ்யா கிட்ட இருந்து பாகிஸ்தான் கையில போச்சு. ஆக ரஷ்யா நேரடியா வேணும்னே கொடுத்தாங்க, இல்ல அவங்க தெரிஞ்சே கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சீனா கேட்டாங்க, சீனா கிட்ட கொடுத்தாங்க. ஆக்சுவலா இங்க இந்தியா எப்படி போயிருக்கணும், இத சொல்ல எனக்கு மெச்சூரிட்டி இல்லதான். பட் இந்தியா இந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகும்னு சொன்னதை காட்டிலும், சீனாக்கு கொடுத்தா இது மாதிரி பாகிஸ்தானுக்கு போகும், நீங்க அக்ரிமெண்ட்ல மாத்துங்க, உங்ககிட்ட கொடுத்தா சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது, அது மாதிரி ஏதாச்சும் போட்டு நீங்க இன்ஜினை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காதோ என்னமோ. பட் இப்பயும் நான் சொல்லிக்கிறேன், இதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்ல. இப்ப ஆஸ் ஆஃப் நவ் இப்ப எப்படியும் அவங்க கிட்ட RD-93 அப்படிங்கிற இன்ஜின் ஆனது இருக்கு. அது என்ன இன்ஜின் எப்படி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்ன பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, 93MA அப்படிங்கிற அட்வான்ஸ்ல குடுக்குறாங்க, டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. ஏங்க 2006லயே உங்களோட டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் இருக்குங்க. அதை விட்டுட்டு இப்ப ஏங்க வந்து டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு நீங்க பேசுறீங்க?
அதுவும் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி ஒரு கிளைம் பேஸ்லெஸ். நாங்க எந்த ஒரு முடிவுமே சொல்லல. ஆனா இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ரஷ்யா கன்ஃபார்மா டினை பண்ணிட்டாங்க இந்த ஒரு செய்திய. ஆனாலும் இது மாதிரி ஒரு அரசியல் இந்த ஒரு இன்ஜின் டீல வச்சு, இந்த ஒரு செய்யப்படாத இன்ஜின் டீல வச்சு நடத்தப்பட்டிருக்கு. சரி, இப்ப ரஷ்யா குடுப்பாங்களா? RD-93 இன்ஜின குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, டிசம்பர்ல வராருல்ல புட்டின். அந்த பேச்சு, அந்த விவகாரத்துல தான் இதோடைய முடிவு தெரியும். ஏன்னா, ஒரு ஹைஸ்டெக் டிப்ளோமேட்டிக்காக தான் இப்ப இந்தியால நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா இதோட கன்சர்னா அவங்க பேச வாய்ப்பு இருக்கு. பட் பேக் டோர்ஸ்ல தான் இது நடக்கும். ஸோ வெளியில தெரியற மாரி இத பத்தின எந்த செய்தியுமே வராது. பேக் டோர்ஸ்ல தான் இத பத்தி அவங்க பேசுவாங்க. அப்படி தந்தாலுமே எப்ப தருவாங்க? இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. எப்ப தருவாங்கன்னா, நம்மளுடைய தேஜஸ் மார்க் 1 இன்டெக்ட் ஆன பிறகோ, இல்ல Su-57 போர் விமானம் நம்ம கைக்கு வந்த பிறகோ, இல்ல டீல் எல்லாமே சீல் ஆன பிறகோ, அவங்க கிட்ட அந்த டீல போடுவாங்க. ஸோ அது மூலியமா இந்த டாமினன்சி, இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்தியா கிட்ட தான் இருக்கும். ஸோ பெருசா எதுவுமே இந்தியாவுக்கு இம்பாக்ட் ஆகாத மாரி தான் போட்டாங்கன்னா, ரஷ்யா இந்த டீலையும் அப்படி போடுவாங்க. ஸோ இதுதான் என்னோட அசம்ப்ஷனா இருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலியில நீங்க RD-93 இன்ஜின் வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க? அது வந்தா என்ன பிரச்சனை? இப்போதைய போர் விமானங்கள்ல அது எங்க சூட் ஆகும்? அண்ட் RD-93 எப்படி இந்தியா தடுக்க முற்பட்டு ஃபெயில் ஆனாங்க? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இத பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அந்த ரஷ்யா என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறத உங்களோட பார்வையில நீங்க கமெண்ட்டா விடுங்க. ஸோ யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது போன்ற பல இந்திய டிஃபென்ஸ் செய்திகளையும், அதற்கு பின்னாடி இருக்கும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.